அன்பு மாணவர்களே, நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்விற்கு தயாராகி கொண்டு இருப்பீர்கள். உங்களுடைய தமிழ் பாடத்திலே இலக்கண குறிப்பு என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். அவற்றில் எளிமையாக கண்டறிவது எப்படி? இன்றைய பதிவில் நாம் பண்புத்தொகை எவ்வாறு கண்டறிவது என்பதை மட்டும் பார்ப்போம். பண்புத்தொகையை எவ்வாறு கண்டறிவது? முதலில் இலக்கண குறிப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நன்றாக ஒவ்வொன்றையும் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்த பின்பு அவற்றை பிரித்து பாருங்கள். பிரித்து பார்க்கும் பொழுது அங்கே மை விகுதி மறைந்திருக்கும் சொற்கள் பண்புத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக செந்தாமரை என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். செந்தாமரை என்ற வார்த்தையை எவ்வாறு பிரிப்போம்? செம்மை கூட்டல் தாமரை. வெண்தாமரை வெண்மை கூட்டல் தாமரை. கருங்குதிரை கருமை கூட்டல் குதிரை. நன்மொழி நன்மை கூட்டல் மொழி. இன்சுவை இனிமை கூட்டல் சுவை. இவ்வாறு நிறைய வார்த்தைகள் உள்ளன இல்லையா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் பிரித்து பார்க்கும் பொழுது அங்கே மை விகுதி மறைந்திருந்தால் அவற்றை பண்புத்தொகை என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பண்புத்தொகையின் சகோதரர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அந்த பெயரிலே இருக்கிறது பாருங்கள், இரு பெயர். அதை வைத்து நீங்கள் இரு பெயரொட்டு பண்புத்தொகையை கண்டறியலாம். எடுத்துக்காட்டாக பனை மரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. பனை என்பது ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய பெயர். மரம் என்பது அது ஒரு பெயர் சொல். அப்படியானால் அங்கே இரண்டு பெயர் சொல் உள்ளது. ஒன்று இனத்தை குறிப்பது, மற்றொன்று பெயர் சொல் இயல்பாக உள்ளது. இவ்வாறு இரண்டும் சேர்ந்து வந்தால் அவை இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. பண்புத்தொகையை பொறுத்த வகையில் காலத்தை காட்டாது. அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், 3 காலங்கள் உண்டு. அவை இந்த வார்த்தைகளில் வெளிப்படுவதில்லை. ஆனால் வினைத்தொகையை பார்த்தீர்கள் என்றால் அங்கே 3 காலங்களையும் காட்டும்.